Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. First உள்ள எனி பேக்கேஜ் வேணா AK10 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. NISL அசிஸ்டன்ட் உடைய எக்ஸாம் அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அனாலிசிஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு அனாலிசிஸாக. IBBSPO நான் சொன்னது 48 வந்தது 48.5. RRBPO மெயின் 65 வந்தது 65. NISL அசிஸ்டன்ட் நம்ம சொன்ன குட் அட்டம் 76 வந்த கட் ஆஃப் எக்ஸாக்டாக 76. NICL அசிஸ்டன்ட் வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ RRBPO ஃபைனல் கட் ஆஃப் 49 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சொன்னேன். அதாவது 49லேருந்து 51 வரைக்கும் 48லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டு OBCக்கு சொன்னேன். ஸோ கட் ஆஃப் ப்ளஸ் ரிசர்வ் கேட்டகரி எடுத்து பாருங்கள், எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் LBO கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 சொன்னேன். அங்கே வந்து நமக்கு நார்மலைசேஷன்லாம் போக 154 OBCக்கு வந்துருக்கு. 105 ஃபார் RRB கிளர்க் நான் சொன்னேன். அண்டு நான் இதை வந்து பின்னாடி வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் மனசு உடைஞ்சிருக்கீங்க, நான் மாற்றலை. ஆனால் அந்த வீடியோ எண்டில் இதை விட 5 மார்க் எக்ஸ்ட்ரா போக வாய்ப்பு இருக்குது, நல்லா போயிட்டு பாருங்கள். கட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு கட் ஆஃப் அதிகமாக இருக்குன்னு நான் கெஸ் பண்ணிட்டு இந்த கட் ஆஃப் விட 5 மார்க் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் மெயின்ஸுக்கு படிங்கன்னு சொல்லியிருப்பேன். யாருக்கு நோட் பண்ணீங்கன்னு தெரில, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து 110 தான் வந்து OBCக்கு வந்துருந்துச்சு. அதை நான் மாற்ற வேண்டாம், நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக சொன்னோன்னா அது மாற்ற வேண்டாம். ஒருவேளை வேக்கன்சி சேஞ்ச் ஆகிருந்தால் வேணால் மாற்றிருக்கலாம். ஸோ அப்படி வேணால் அதனால் நான் மாற்றி சொல்லலை உங்களுக்கு. பட் ஆனால் ஒரு வார்னிங் கொடுத்தேன். ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக். இப்போ நான் எவ்வளோ பேர் கிட்டேன்னா ஒரு 100 பேருக்கு மேலே ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். 80+ யூடியூப் மெம்பர்ஸ்கிட்டையும் ஒரு 30+ நேற்று சேலம் காக்காபாளையத்துலேயும் சிவத்தாபுரத்தில் 2 சென்டர்லேயும் போயிட்டு நான் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு எவ்வளோ எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அண்டு என்ன மாதிரி அட்டன் பண்ணீங்க அப்படின்ற ஃபீட்பேக்கை லாஸ்ட்டில் எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு 20 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். ஸோ அவங்க சொன்ன அனாலிசிஸ் அண்டு யூடியூப்பில் சொன்ன அனாலிசிஸ், நம்ம டெலகிராம் குரூப்பில் TN Bankers டெலகிராம் குரூப்பில் சொன்ன அனாலிசிஸ் வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம முன்வைக்கிறோம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷம் எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாம் லெவலுக்கு கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த குட் அட்டெம்ப்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் சொல்கிறது. ஸோ எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன், இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கலாம், நான் ஒரு அனலைசிஸ் பண்ணிருப்பேன் இல்லையா, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பண்ணிங்களன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷிஃப்ட் 1 அனாலிசிஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு அப்பர்ஸ்கூல் வாங்கிடலாம். பட் ஆனால் MCQ இந்த வீக்லி MCQ டாபிக் வைஸ் இருந்துச்சு இல்லையா, அது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களே, ஏன் சார்னு கேட்குறீங்க. பைரசி தான் ஃபஸ்ட்டு காரணம் சார். ஃபஸ்ட்டு காரணம் பைரசி தான். பட் ஆனால் இதை விட சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது எக்ஸாமில் கவரான கொஸ்டின்ஸ், இவ்வளோ கொஸ்டின்ஸ் கவரானா இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமானா அது வாய்ப்பு கிடையாது. ஆனால் இதில் பாதி நீங்கள் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இது வந்து டெய்லி வீக்லி கண்டென்ட் MCQ எல்லாமே சேர்ந்து இவ்வளோ கொஸ்டின் கவர் ஆகிருக்கு. நீங்கள் வீக்லி கண்டென்ட் அண்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன பேங்கிங் ஸ்கீம்ஸ் நேஷ்னல் மட்டும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா இதில் ஒரு 70% ஆஃப் த டார்கெட் அட்டன் பண்ணலாம். அவ்வளோ அட்டன் பண்ணாலே நீங்கள் எங்கேயோ போயிடலாம். இதில் 32 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்காங்களா, 30 கொஸ்டினை போட்டுருக்காங்க. அதில் 71%, 21 கொஸ்டின் 70%னா 15 மார்க் எடுத்தாலே நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்டீரியல் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரிவிஷன் பர்பஸ்க்காக MCQ ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அண்டு நான் அவங்கக்கிட்ட நேஷ்னலுக்கும் பேங்கிங்க்கு ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க மந்த்லி MCQ, நேஷ்னலுக்கும் பை மந்த்லி ஒரு 18th மந்தில் ஒரு 18th டேட்டில் ஒரு ஆஃப் த மந்த்துக்கும் 3rd Februaryக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்க அதை விட பெஸ்ட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க போட்டிருக்க பிளான் நான் ரெக்வஸ்ட் பண்ணதை விட பெட்டரான பிளான் போட்டிருக்காங்க. அவங்க இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு PDFல கொடுக்கலான்னு இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்ன டேட்டா படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் போதும், நம்ம வாங்க எக்ஸாம் அனாலிசிஸ் போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இதை பாருங்கள், இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் மாதிரி NISL அசிஸ்டண்ட் ஈஸியாக இல்லை. அப்போ என்ன சார் ஈஸியாக எல்லாமே எப்படி இருந்துச்சு சார்னு கேட்டால் மாடரேட்டாக தான் இருந்துச்சு.
ஏன்னா, ஒரு ரீசனிங் எக்ஸாம் போனா, இந்த மாரி ஈஸி லெவல் எக்ஸாம்ல அப்பியர் ஆகுற ஆஸ்பிரண்ட்ஸ்ல நல்லா படிச்சவங்க 35ல 34 34 இல்ல 35ஓட தான் வெளிய வருவாங்க. பட் இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸே நெறைய பேரால 35 அவுட் ஆஃப் 35 எடுக்க முடியல. ஏதோ ரேரா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கவங்க, எக்ஸாம்ல நல்லா ஃப்ளோ புடிச்சவங்க மட்டும் 35 போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் 35 அவுட் ஆஃப் 35 போட்டிருக்காங்க. வேணா கமெண்ட் செக்ஷன்ல கூட போய் பாருங்க. நம்ம குட் அட்டெம்ப்ட் வீடியோ ஒண்ணு இருக்குல்ல, அது கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இதன் காரணமாக ரீசனிங்க பொறுத்தவரையும் குட் அட்டெம்ப்ட் நம்ம சொன்ன மாதிரி 30 to 33 30 to 33 தான் நமக்கு குட் அட்டெம்ப்ட்டா இருக்கு. இதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஃப்ளாட் வித் ஃப்ளோர் பசில் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கக்கூடாது. அண்ட் இந்த ஆர்டர் பசில்ல ஒரு சில பேருக்கு ஆன்சர் வந்துருச்சு, ஒரு சில பேர் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. செகண்ட் ஷிஃப்ட்ல அது மாதிரி பெட் ரிலேஷன் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் யார் லாஸ்ட் அப்ரோச் பண்ணாங்களோ, பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவசர அவசரமா போடும்போது இது 2த்துலயும் டைம் கன்சியூம் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டைன் பர்சனும் கொஞ்சம் கால்குலேட்டரா தான் இருந்துச்சு. டைரக்ட்டா ஒரு க்ளூ குடுத்து ஒரு ஈஸியா அந்த மாரி இல்லாம, இங்க வந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா இல்லாம அன்சர்டைன் பஸ்ல வந்து ஒரு மாதிரியா சுத்திக்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதனால தான் இந்த 2 கொஸ்டின் வரையும் கம்மியா அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 35 வர வேண்டிய இடத்துல 33லே நின்றதுக்கான அட்டெம்ப்ட் காரணம், உங்களுக்கு இந்த 3 டாபிக்கும் ஒண்ணா வந்து உங்கள அட்டாக் பண்ணது தான். என்ன சார் அட்டாக் பண்ணிருச்சுன்னா, என்ன டைம் அதிகமா எடுத்துருச்சு. பட் ஆனா நீங்க நாம சொன்ன மாதிரி மத்த செக்ஷன்லலாம் நல்லா ஸ்பீட் வச்சிருந்தீங்கன்னா, இத வந்து நீங்க டேக்கிள் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா டேக்கிள் பண்ணியிருக்கலாம். 30, 35 போட்டிருக்கலாம். ஆனா அது எல்லாராலயும் முடியுமான்னா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ இதில நீங்க என்ன பண்ணியிருக்கணும், சிலாஜிசம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும், இன்இக்வாலிட்டி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும், கோடிங் டிகோடிங்ல 1 மட்டும் தான் 3 சென்டென்ஸா வச்சு கேட்டிருந்தாங்க. அத மட்டும் கூட லேட்டரா அட்டெம்ப்ட் பண்ணிட்டு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இது 5 இது 3. ஸோ இந்த மாரி அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, தென் பசில்ல அன்சர்டைனும், ஃப்ளோர் பசிலும் மட்டும் விட்டுட்டு, மத்த பசில்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, தென் எகைன் நீங்க இந்த ஃப்ளோர் பஸ்லயும் அன்சர்டைன் பஸ்லயும் அட்டெண்ட் பண்ணிட்டு, நீங்க பேர் டெஸ்ட்டு இந்த சிங்கிள் நம்பர் பேஸ்டு கொஸ்டின் 1, 2, 3 போட்டு அந்த +2 மாதிரி பண்ணி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. அத பண்ணியிருந்தீங்கன்னா, பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த எக்ஸாம்க்கு இப்படி தான் நீங்க அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க ஒரு ஆஸ்பிரண்ட் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டா இருந்தா நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபியூச்சர்ல நீங்க பார்த்தா, இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு பசில்ல பிக் பண்ணுங்க. இந்த டே பசில் எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கொயர் பசிலும் ஈஸியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஈஸியான பசில போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அன்சர்டைன் பசிலோ, ஃப்ளாட் பசிலோ நீங்க அப்ரோச் பண்ணியிருக்கணும். வெறும் ஃப்ளாட் பசில் வந்திருந்தா ஓகே. இங்க வந்து ஃப்ளாட் வித் ஃப்ளோர் பசில்னு எடுத்தாங்க. ஸோ அப்ப வந்து நீங்க கொஞ்சம் அதே லாஸ்ட்டா ப்ரையாரிட்டி குடுத்துருக்கணும். இல்லன்னா அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும். எப்பயுமே ஃப்ளாட் வித் ஃப்ளோர் பஸ்ஸிலும், அன்சர்டைன் பஸ்ஸிலும் நல்லா ப்ராக்டிஸில் ஃப்ளோவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உடனே ஆன்சர் கிடைக்கும். ஒரு ரொம்ப டச் இல்லாமல் இல்லைனா ப்ராக்டிஸ் கம்மியாக பண்ணிட்டு போனீங்கன்னா அது டைம் கன்சியூம் ஆகிடும். நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட குட் அட்டம் 30 to 33 இதோட பெஸ்ட் அப்ரோச் இதுதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக் அட்டன் பண்ணிட்டு, ஈஸி பஸ்ஸில் அட்டன் பண்ணிட்டு, அப்புறம் டிஃபிகல்ட் பஸ்ஸில் அட்டன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கணும். 1 மார்க் கொஸ்டின் அந்த பேர் டெஸ்ட்டு, நம்பர் பேஸ்ட் ஆப்ரேஷன், மீனிங்ஃபுல் வேர்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஆர்டரில் மீனிங்ஃபுல் கேட்டிருந்தால் அதை அட்டன் பண்ணி வைக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 13 கொஸ்டினுமே ஈஸியாக இருந்துச்சு. 1 or 2 கொஸ்டின் சில பேருக்கு கால்குலேட்டிவாக இருந்திருக்கும். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 30 கொஸ்டின் ஈஸியாக போகிற மாதிரி இருந்துச்சு. என்ஐஏசியில் அசிஸ்டண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் 30 கொஸ்டின் போகிற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் கேட்கலாம். நீங்கள் தானே சார் சொன்னீங்க ராங் நம்பர் வந்தாலே ஸ்லாட் வந்து கஷ்டமான ஸ்லாட்டுன்னு. அப்புறம் எப்படி இது ஈஸி ஸ்லாட்டு அப்படின்றீங்கன்னா, ஈஸி ஸ்லாட்டுன்னு நான் சொல்லலை, கஷ்டமான ஸ்லாட்டுன்னு சொல்லலை. ஷிஃப்ட் 2க்கும் ஷிஃப்ட் 1க்கும் ஆப்டிடியூடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 28லேருந்து 30 ரேஞ்சில் அட்டன் பண்ணுவாங்க. அதில் 30 கிட்டத்தட்ட 30 அதே ரேஞ்சில் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் டாப்பருக்கு வீக்கருக்கு ரீசனிங் மாதிரி இது கிடையாது. ரீசனிங்கில் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆப்டிடியூடில் ஒரு சில பேருக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருந்திருக்கு. நான் நேரில் ஒரு 30 பேர்கிட்ட கேட்டேன்ல, அதை வச்சு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், சிம்பிளிஃபிகேஷன்லாம் சப்பா அப்படின்னா ஒரு 10 பேர் சொன்னாங்க. ஒரு 5 பேர் என்ன சொன்னாங்க, சார் அது வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துச்சு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அட்டெண்ட் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணணும்,
சிம்பிள் கேஸ் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா இருந்திருந்தால் சிம்பிள் கேஸில் நீங்கள் பட்டாசு கிளப்பியிருக்கலாம். ஸோ 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸாம் முன்னாடி போகும்போது என்ன சொல்லியிருந்தோம், 15 கொஸ்டின் வரையும் கேட்பாங்க. 10லேருந்து 15 கொஸ்டினில் கேட்பாங்க. கரெக்டாக நடுவில் 13 கேட்டிருக்காங்க. அண்டு ராங் நம்பர். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. ஆன்சர் கிடைக்காம சில பேருக்கு போயிருக்கலாம். அப்போ அந்த கொஸ்டினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 1 மினிட் வேஸ்ட்டாக போயிருக்கும். 1 to 1.5 மினிட் வேஸ்ட்டாக போயிருக்கும். அது வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் அட்டெம்ப்டை மைனஸ் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப்லேருந்து 2 மார்க்கை தூக்கி வெளியே வச்சுருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் இந்த டைம் ஒரு 90% ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அந்த 2 மார்க் 2 கொஸ்டின் இதனால் அடி வாங்கியிருக்கும். அந்த ராங் நம்பரில் ஒரு கொஸ்டினில் உட்காந்ததுனால. ஸோ கட் ஆஃப்லேருந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2 மார்க் எடுத்து வெளியே வச்சுருங்க. அதே மாதிரி ரீசனிங்கில் போன வருஷத்தோட இந்த வருஷம் 2லேருந்து 3 கொஸ்டின் நான் அட்டன் பண்ணுறதுல கம்மியாக இருக்கா, அதுலேருந்து 2லேருந்து 3 மார்க் எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் டூயபிளாக இருந்துச்சு இல்லையா, போன வருஷம் டூயபிளாக இருந்ததுலேருந்து இந்த ராங் நம்பர் ஒரு 2 மார்க் குறைச்சி விட்ருச்சு. மற்றபடி எல்லாமே போன வருஷம் கேட்ட மாதிரி தான். அதே மாதிரி ரீசனிங்கில் அந்த கொஸ்டின்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸி மீன்ஸ் பசில் ஈஸியாக இருந்தாலையும் அது உள்ளே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, விச் அமாங் த ட்ரூ 1 2 3ன்னு கொடுத்துட்டு எதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நிறையா கால்குலேட்டிவாக இருக்கும். ஆப்ஷன் ஏபிசி இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் கால்குலேட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் ஆர்ஆர்பி கிளர்க்கோட கட் ஆஃபும் நம்ம 60 ரேஞ்சில் இருந்துச்சு. இல்லைன்னா அது எங்கேயோ போயிருக்கும் கட் ஆஃப். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வேக்கன்சிஸ் 40 ரேஞ்சில் இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் அட்டன் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணீங்களான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கணும், தென் டேட்டா இன்டர்பிரேஷன் அட்டன் பண்ணியிருக்கணும். தெளிவாக சொல்லி அனுப்பணும் உங்ககிட்ட. இந்த மாதிரி 3 இல்லைன்னா 4 பேருக்கு 4 பேர், இந்த மாதிரி 4x4 3x3ல தான் டேபிள் டிஐ கேட்பாங்க. கேட்டால் சிங்கிள் லைன் கேட்பாங்க. லைன் டிஐனா வந்தது 4x4 அப்படியே டேரெக்டாக எடுத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ன்னு வச்சு ஒரு 53 ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து 53 ஆட் பண்ணி அப்படியே வந்து ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அதையே டேரெக்டாக கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டெட் ஈஸியாக இருந்துச்சு. டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு பிஓ லெவலில் இருக்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் வேஸ்ட்டு. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 3x3 இல்லைனா 4x4 ஃபார்மேட்டில் டேரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ஸ்பீடாக 2 மினிட்ஸில் போட்டிருக்கலாம், 2 to 3 மினிட்ஸில் போட்டிருக்கலாம். ஸ்பீட் ப்ராக்டிஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் 2 to 3 மினிட்ஸில் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ராங் நம்பரில் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. 4 கொஸ்டினும் டெட் ஈஸி. சும்மா டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டாலே உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு. இது இல்லை ஒன்று 1.2 1.5 1.5 பண்ணியிருக்கான், இல்லைன்னா டிஃப்ரென்ஸில் பண்ணியிருக்கான். டேரெக்டாக கிடச்சிச்சு ஆன்சரு. வழக்கமாக வரக்கூடிய ராங் நம்பர் மாதிரி கூட இல்லை. சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி. இந்த அர்த்தமெட்டிக் சம்ஸ் கூட 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கால்குலேட்டிவாக இருந்துச்சே தவிர மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டால் அப்படியே ஆன்சர். போட் அண்ட் ஸ்டீம் நம்ம டாபிக் நம்ம சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டால் அப்படியே ஆன்சர். இந்த சிங்கிள் லைன் மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த நடுவில் போட்டோட ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் அது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பேப்பரு. இந்த ராங் நம்பர்னால மட்டும்தான் அந்த 2 மார்க்கு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் 2 மார்க்கு. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் உட்கார்ற அளவுக்கு எங்கேயுமே எந்த ஒரு கொஸ்டின் கூட வைக்கல அவங்க. இந்த வருஷம் ஆப்டிலும் ரீசனிங் அங்கங்கே நீங்கள் கொஞ்சம் டைம் கன்சியூம் மாதிரி வச்சுருக்கிறதுனால தான் அந்த 2 மார்க்கு 2 செஷனில் 2-3 மார்க் குறைச்சிருக்கு குட் அட்டம்ப்ட்லேருந்து. இங்கிலீஷை பொறுத்த வரையும் நீங்கள் எல்லாமே போட்டுடலாம், ஆனால் அக்யூரேஸாக போட்டுடலாமா அதுதான் தெரில. ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. எரர் ஸ்பாட்டிங்கெல்லாம் ரொம்ப பேசிக்காக கேட்டிருந்தாங்க. எரர் ஸ்பாட்டிங்கெல்லாம் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 1 நிமிஷம் கூட பிடிக்கல. அப்படியே டக்குன்னு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னா பேராஜம்பிள் தான் கேட்டிருந்தாங்க. பேராஜம்பிள் 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் கூட பிடிக்கல. வழக்கமாக 2.5 நிமிஷம் பிடிக்கும். அவ்வளோ நேரம் கூட ஆகலை. எடுத்தோடனே ஒரு ஸ்டோரி, ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, ஒருத்தவங்க ஜெயிண்ட் மாதிரி உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு,
அவங்கள பயமுறுத்தாமல் விளையாட்டு காட்டுறாங்க. அந்த பொண்ணு போய் அவங்ககிட்ட கேட்குது, ஏன் சார் நீங்கள் என்ன பயமுறுத்தாமல் சிரிப்பு காட்டுறீங்க அப்படின்னு கேட்குது. அவங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேராஜம்பிளுக்கு ஒரு கதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஒரே நிமிஷத்தில் கிராக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில பேரால் 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கிராக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக பேராஜம்பிள் கேட்டிருந்தாங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை விட ஈஸியாக இருந்துச்சு பேராஜம்பிள். எரர் டிடெக்ஷன் ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் லாஜிக் தெரிஞ்சிருக்க வேண்டியிருந்துச்சு. ஃபண்டமெண்டல் கிராமர் நாலேஜ் இருந்தாலே எரர் ஸ்பாட்டிங் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்ன மாதிரி எரர்ஸ் எந்த ஒரு டாப்பிக்கும் நீங்கள் வீக்காக இல்லாமல் போகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது காரணம் இதுதான். தெரியாத டாப்பிக்கில் பேசிக் மட்டும் படிச்சுட்டு போங்க. அட்வான்ஸ் இல்லைனா கூட அடிமட்ட பேசிக் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நான் ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் லாஸ்ட் 5 டேஸ் டிப்ஸில் சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடிய டைம் இல்லைனா கூட அடிமட்டம் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கெட்ட ஒரு இல்லைனா ஈஸி லெவல் இருக்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டின் எடுத்து எப்படி எரர்ஸ் பார்த்தீங்க அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் போயிருந்தால் கூட நீங்கள் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 5 கொஸ்டின் தான் கேட்டுதாங்க நினைக்கிறேன். 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அங்கே அர்த்தமெட்டிக் சம்மோ. நீங்கள் அந்த ஒரு டாபிக் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியலையா, போட்டல் சிஸ்டம் தெரியலையா, அடிமட்ட ஈஸி லெவல் இருக்குல்ல, அதை மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். அதை பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அர்த்தமெட்டிக் சம் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களோட அட்டம் 30லேருந்து 32 ரேஞ்சில் இருந்திருக்கும். ஏன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எங்கேயுமே இல்லை, எக்ஸப்ட் அந்த ஒன் ராங் நம்பர். ரீசனிங்கில் எல்லாருக்கும் ஓகே தான், ரீசனிங் எல்லாம் படிச்சிடுறீங்க. ஆப்டிலையும் இங்கிலீஷ் இருந்தால் செக்கு யார் பாஸ் பண்ணுறாங்களோ பாஸ் பண்ணலையோ டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் அங்கே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஆப்டிடியூடும் தான். அந்த இங்கிலீஷில் இந்த டாப்பிக்கில் அடிமட்ட பேசிக் படிச்சுட்டு போயிருந்துருக்கணும். தெரியாதவங்க, கிராமர் வராதவங்க. ஃபில்லர் பார்த்த உடனே ஆன்சர் வருது, ரொம்ப பேசிக்காக கேட்டிருந்தாங்க. ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் கரெக்ஷன் அதில் ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய 4-5 கொஸ்டினும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப ஸ்டோரி பேஸ்டாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்த காக்கா கதை மாதிரி தான் இருந்துச்சு. காக்கா கதை தான் கேட்டிருந்தாங்க அவங்க. ஒரு காக்கா வந்து பொறாமையில் எப்படி கதை ஸ்டோரி எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிடுறேன். அது படித்ததுமே புரிஞ்சிச்சு. நான் கொஸ்டினை பார்த்து கூட போக தேவையில்ல, பேராகிராஃப் ஒரு ரீடு விட்டுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணால் ஃபுல் ஆன்சர் அப்படியே தெரியுது. ஒரு பக்கத்தில் ஒரு பறவை இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு பறவை இருக்குது, இன்னொரு மரத்தில் ஒரு காக்கா இருக்குது. ஒருத்தர் மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்காரு. இந்த பறவை இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்காரு. இது வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும்போது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆகுது. இந்த பறவை என்ன பண்ணுது, இந்த ரெக்கையை விரித்து அவனுக்கு நிழல் காட்டுது. இந்த காக்கா இதை பார்த்து பிடிக்காம கல்லை தூக்கி இவர் மேலே போட்டுருது. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு வேட்டைக்காரர். வேட்டையாடுறதுக்காக போல சேஃப்டிக்காக கையில் வில்லு அம்பு வச்சுருந்தார். கல்லை தூக்கி இவர் மேலே போடுது. கல்லை தூக்கி இவர் மேலே போட்டதும் இவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த பறவை தான் நம்மளே என்னது கல்லை தூக்கி போட்டு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அம்பை எடுத்து அடிக்கிறாரு. மிஸ் ஆகிடுது. செகண்ட் டைம் அடிக்கிறாரு. இந்த பறவை இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மரம் மிஸ் ஆன அம்பு நேராக போய் காக்கா மேலே அடிச்சிச்சு. காக்கா செத்து போச்சு. ஸோ இதோட மாரல் ஸ்டோரி என்னென்னா, உங்களுக்கு காக்கா தப்பு பண்ணுச்சு, தண்டனை காக்காய்க்கு தான் வந்துச்சு. ஈவன் தோ இது மேலே ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட கல்லை தூக்கி அடித்த காக்காய்க்கு தான் கடைசியாக போய் அம்பு போச்சு. இந்த மாதிரி ஒரு மாரல் ஸ்டோரி. இது ஸ்டோரி படித்தாலே புரிஞ்சிடும். சும்மா உங்களுக்கு பேசிக் இந்த மாதிரி எக்ஸாம் இது ஏன் இவ்வளோ ஸ்டோரியோடு சொல்கிறேன்னா, எப்படி கேட்பாங்க இங்கிலீஷில் இந்த மாதிரி ஈஸி லெவல் எக்ஸாம். நீங்கள் ஆர்பி அசிஸ்டண்ட், எல்ஐசி அசிஸ்டண்ட்டாக எழுத வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சா மட்டும்தான் அங்கே நீங்கள் நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிட்டு இந்த 8லேருந்து 9 கொஸ்டின் ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் சினானிம்ஸ் சென்டென்ஸும் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே எங்கே நீங்கள் அந்த 4-5 மார்க் லீக் ஆகிருக்குன்னா, இந்த ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு 1 or 2 மார்க் லீக் ஆகிருக்கும். இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் 1 or 2 மார்க் லீக் ஆகிருக்குமே தவிர ஃபில்லர்ஸில் 1 மார்க் லீக் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1னா கூட 5 மார்க் வரையும், 4லேருந்து 5 மார்க். இங்கே ஆர்சியில் 1 மார்க்குன்னா கூட 5 மார்க் உங்களுக்கு லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. மீது எல்லாமே ஷூர் ஷாட்டாக அடிச்சிருக்கலாம். ஒழுங்காக நீங்கள் பேசிக் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தாலே ஷூர் ஷாட்டாக 25 மார்க் நீங்கள் அடிச்சிருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷில் எங்கெங்கே நம்ம லேக் ஆனோமோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மார்க்கெல்லாம் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்.
நான் செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். நார்மலைசேஷனில் எவ்வளோ மார்க் இருக்கும், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃபு, எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் கிளியர் ஆகுங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். குட் அட்டெம்ப்ட் பார்க்கலாம். குட் அட்டெம்ப்ட்டை பொறுத்த இங்கிலீஷ் பார்த்தாச்சு இல்லை, குட் அட்டெம்ப்ட் பார்க்கலாம். குட் அட்டெம்ப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் குட் அட்டெம்ப்ட். இந்த குட் அட்டெம்ப்ட் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா தலைமையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியது தான். நிறைய பேர் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது ஏற்றுப்பீங்களான்னு தெரில. பட் ஆனால் ரியாலிட்டி இதுதான். உங்களுக்கு ரிசல்ட் எப்போ விடுறாங்க? கரெக்டாக 8 days 10 days 8 to 10 days பிஃபோர் தி மெயின்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் மெயின்ஸில் நமக்கு என்ன இருக்குது? கம்ப்யூட்டர் இருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டியாக கொடுத்துருக்காங்களா? மற்ற எக்ஸாம் மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாகவும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கம்மியாகவும் கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் ஈக்குவலாக படிக்கணும். ஒருவேளை நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனால் உங்களால் மார்க் டெஸ்ட்டில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? இதோட எக்ஸாம் டேட் March 2ன்னு நினைக்கிறேன். March 2 3. ஸோ March 2ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு, இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்கு நடத்த வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எஸ்பிஐ பிஓ அப்பியர் ஆக வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸாம் நடுவில் இந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, இந்த எக்ஸாம் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்களா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிப்பீங்களா? என்னமே பண்ணாமல் எல்லாத்தையும் சொதப்பத்துக்கு சில பேர் ரெடியாக இருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க. நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எடுத்து எம்எல்ஏ போட்டுக்கிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் 37,000 வேகன்சிஸ் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எஸ்பிஐ கிளர்க்கெல்லாம் கோட்டை விட்ருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதை விட்டுட்டு போய் உட்காந்து ஜிகேலாம் உட்காந்து படிச்சிருந்தேன். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆர்கனைஸ்டாக படிங்க. என்னென்னு சொல்லாமல் என்னென்னு சொல்லிட்டுருக்கீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தா, இப்போ நான் குட் அட்டெம்ப்ட் சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற குட் அட்டெம்ப்ட் வர்றவங்களாம் என்ன பண்ணணும்னா, கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வரத்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸை ஒரு அக்டோபர் வரையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதோடு சேர்த்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கூட ஃபஸ்ட்டு ஒரு 10 days வரையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் ஒரு 10 days வரையும் படிச்சு வைங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் இல்லையா, பிப்ரவரி 15 வரையும் படிக்கணும். பிப்ரவரி ஆஃப் மந்த்து ஃபெப்பில். அப்போ இந்த 3rd வீக் இல்லைனா 4th வீக்கில் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுடைய ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் கிடைச்ச உடனே கிளியர் ஆனால் போய் கம்ப்யூட்டர் வச்சு போட்டு தள்ளிடுங்க. நீங்கள் புது வரைக்கும் கம்ப்யூட்டர் படிக்கலாம், பேசிக் கம்ப்யூட்டர் படித்து வச்சுக்கோங்க. இந்த குட் அட்டெம்ப்ட் மேலே தாண்டி இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, சிஏ மட்டும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மிட் வரையும் படித்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து கிளியர் ஆன உடனே நீங்கள் அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்க வேண்டிய வேலை இருக்கும். இதுக்கான மார்க் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ நான் அப்போ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். அலாங் வித் தட் நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கும் எஸ்பிபியும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பிரச்சனை தான் கம்மி பிரச்சனை. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இடைஞ்சல் மீன்ஸ் இப்போது ஆல்ரெடி படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ணுறதா இருக்கும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் போன வருஷம் ஆர்ஆர்பி எக்ஸாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷம் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு இந்த வருஷம் எழுத முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். போன வருஷம் படித்த ஆப்டி ரீசனிங் வச்சு இந்த வருஷம் எழுதிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி பண்ண முடியாது. அந்த இருக்கக்கூடிய 10 நாளில் இதெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை மேக்கப் பண்ண முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் மார்க் இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு முக்கியம்தான். இங்கிலீஷ் கூட நமக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த எக்ஸாமில். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுவீங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் டச்சில் இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டார்கெட்டில் போவீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதினா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம சிஏ முடிச்சா போதுன்ற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க தெரியுமா. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் பிப்ரவரியிலே முடிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸை. பிப்ரவரி மிட் வரையும் பிப்ரவரி மிட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி எப்போ வேணாலும் படித்து எஸ்பிஐ கிளர்க்கு ரெடி ஆகிக்கலாம். அது ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி,
பிப்ரவரி மிட் வரையும் படித்து வச்சுருக்கணும். ஸோ நம்ம குட் அட்டன் போயிடலாம். யார் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ரீசனிங் எபிலிட்டியில் 30லேருந்து 32, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 28லேருந்து 30, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 24லேருந்து 26 மார்க். 30 அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய மார்க். எனி 2 கூட்டுங்க, ஏதாச்சும் 2 கூட்டுங்க. இதில் 2, 8, 10, ஒரு 4, 14, மீதி 1 போட்டிங்கன்னா 84ன்னு வரும். இதே மாதிரி இப்படி கூட்டிங்கன்னா 84ன்னு வரும். ஸோ 84 ப்ளஸ் அட்டம்ப்ட் நீங்கள் உங்களுடைய ஸ்கோர், ரா ஸ்கோர், என்னது ரா ஸ்கோர், உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டில் 84 ப்ளஸ் ரா ஸ்கோர் வந்தால் இந்த வேலையை பாருங்கள். 87 ப்ளஸ் நீங்கள் வந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் கிளியர் ஆக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. எக்ஸ்பிளைனர் கட் ஆஃப் வீடியோ பாருங்கள், அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 2 ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணி எதுக்கு நார்மலைசேஷன் வரும், யாருக்கு மார்க் கூடும் யாருக்கு குறையன்றதை சொல்லிவிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் கிளியர் ஆகுன்னு சொல்லிடுவோம். ஆனால் 84 நீங்கள் ரா ஸ்கோர் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 92, 90.92ன்றாங்களே, 91.5ன்றாங்களே, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, லாஸ்ட் டைம் என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டோடைய கட் ஆஃப் கூட அப்படி தான் சொன்னாங்க. 76ன்னு நான் சொன்னலையா, ஏன்னா பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஆப்சன்டிஸ் அதிகமாக இருந்தாங்க, காம்படிஷன் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு நான் 76 சொன்னேன். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த ஷிஃப்ட்டுக்கு 84 ப்ளஸ் உங்களுடைய ரா ஸ்கோர் இருந்தால் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள். 87 அட்டெம்ப்ட், நீங்கள் 87 மார்க் உங்களுக்கு வரும்னா கன்ஃபார்மாக கிளியர் ஆகிறதுக்கான அனைத்து விதமான பிரகாசமும் இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கணுன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிவிட்டு கோல்டு காயின்ஸ்னு இருக்கும், அந்த கோல்டு காயின்ஸை யூஸ் பண்ணுங்கள். கோல்டு காயின்ஸ்னு இருக்கும், அதில் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல கரியர்ஸ் கிளப் வெப்சைட்லேயோ அப்படி இல்லை ஆப்லேயோ கோல்டு காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட சேர்ந்து AK10 கூப்பன் கூட போட்டுட்டு கோல்டு காயின்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 400 ரூபாய்க்கு பேக்கேஜ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு குவிஸை குவைட் பண்ணியிருக்காங்க. குவிஸை நிறுத்துறதுக்கு நான் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். நேஷ்னல் நியூஸுக்கு கொண்டு வாங்க குவிஸு, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. நேஷ்னல் பேங்கிங் ஸ்கீம்ஸை மட்டும்தான் நாம் தெளிவாக எல்லா டேட்டாவும் படிக்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன அப்பாயின்மெண்ட்டு, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டிங்கில் இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வேறு யார் இருந்தாங்க, இந்த டேட்டா மட்டும்தான். அது எல்லாமே நமக்கு வீக்லி கண்டென்ட்லேயே அவைலபிள், மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப்லேயே அவைலபிளாக இருக்குது. எந்த டாபிக் நமக்கு டீட்டெயில்டாக வேணுமோ அதுக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக கண்டென்ட் கேட்டிருக்கேன். MCQ ஃபார்மேட்டில் கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் டாபிக் வைஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அது இல்லை, அதை நான் கேட்கல, அது அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சுருக்காங்க. MCQவை டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கான காரணம் அது அவங்க சொன்னாங்க. இதுமாதிரி ஹேண்ட் ரிட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். நான் போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணது அப்படி தான், ஆன்லைனில் படிச்சிடும். ஆன்லைனில் படிச்சுட்டு இவங்க டெய்லி கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டனை படிப்பேன். ஹேண்ட் ரிட்டனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட MCQ நான் யூஸ் பண்ணியிருப்பேன். MCQ கண்டென்ட்லாம் பார்ப்பேன். அண்டு இன்னொரு சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நான் எப்பவுமே ஒரு பேஸ் சோர்ஸ் படிச்சுட்டு ஆல்டர்னேட் சோர்ஸ் வச்சுருப்பேன் இல்லையா, ஒரு 1 வீக் கழிச்சு ஆல்டர்னேட் சோர்ஸ் படிக்கும்போது ஓவராலாக கவர் ஆகிட்டு வந்துச்சு. இதை தான் நான் RRB PO மெயின்ஸ் வரையும் பண்ணியிருந்தேன். IBPS PO மெயின்ஸுக்கு நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததோடு சரி, அதோட சரி நான் ரிவிஷன் கூட பண்ணல. அக்டோபர் மிட் தான் படித்தேன் IBPS POக்கு. ஏன்னா இந்த சேனல் ஒர்க்கு அது எதுன்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வெப்சைட்டில் மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டெய்லி MCQ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி கண்டென்ட் படிச்சுட்டு MCQ எடுத்து தாக்கில் இவ்வளோ கொஷின் கவர் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போயிட்டு செல்ஃப் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும் அப்பர் ஸ்க்ரோலில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் கவர் பண்ணியிருக்காங்கன்ற கொடுத்துருப்பாங்க, போய் பார்த்துக்கோங்க. பட் இவ்வளோ மார்க் எடுக்கணுமானா தேவையில்ல. ஒரு இந்த மாதிரி முக்கியமான டாபிக் மட்டும் டெய்லி ஸ்டடி பிடிஎஃப்பில் படிச்சுட்டு, டெய்லி ஸ்டடி பிடிஎஃப், மந்த்லி ஸ்டடி பிடிஎஃப்லாம் இருக்கும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு மந்த்லி ஸ்டடி பிடிஎஃப் வச்சுக்கோங்க. டெய்லி படிக்கிறதுக்கு டெய்லி ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் படிச்சுக்கோங்க. வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்கும் அப்பர் ஸ்க்ரோல் உள்ளது. ஸோ அதில் வந்து நேஷ்னல் பேங்கிங் ஸ்கீம்ஸ் படிச்சுட்டு அவங்களுடைய வீக்லி கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் டாப்பிக்கான என்னது
ஸ்கீம்ஸு, ஸ்கீம்ஸ்ன்ற பாருங்க அப்பாயின்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு அந்த மாதிரி மிஸ்செல்லேனியஸ் நியூஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு வீக்லி கேப்சூல்லையோ மந்த்லி பேக்கெட் பிடிஎஃப்லையோ படித்தா போதுமானது. நேஷனல் பேங்கிங் ஸ்கீம்ஸ் மட்டும் நீங்கள் டெப்த்தாக படிக்கணும். அது டெய்லி ஸ்டடி பிடிஎஃப்ல படிச்சுட்டு டெய்லி ஸ்டடி பிடிஎஃப்ல படிச்சுட்டு ஆண்ட்ராய்ட் டென்னிஸில் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் மந்த்லி ஸ்டடி பிடிஎஃப் விடுவாங்க. அதில் ஒரு டைம் படிக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். டெப்த்தாக படிச்சிருங்க. அதை பற்றி நாலேஜ் ப்ராப்பராக கிடைச்சிடும். நம்மளும் நேஷனல் பேங்கிங் ஸ்கீம்ஸ்க்கு நான் வீடியோ கொடுக்குறேன். மிஸ்லினியஸ் கான்செப்ட்டுக்கெல்லாம் ஒரு மேம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இங்கே வீடியோ பார்த்துட்டு போய் அங்கே படித்தாலும் சரி, இல்லை அங்கே படிச்சுட்டு வந்து இங்கே ரிவிஷனுக்காக வீடியோ பார்த்தாலையும் எஃபெக்டிவாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்க மட்டும்தான் உங்களுக்கு அது மைண்டில் ஸ்டோர் ஆகும். இந்த 32 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்காங்க, 28 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்காங்கன்னா அதில் பாதி 16, 14 எடுத்தாலே நீங்கள் வேலை வாங்கிடலாம். அந்தளவுக்கு குட் அட்டெம்ப்ட் அது. அந்த பாதி எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை பண்ணாலே நேஷனல் பேங்கிங் ஸ்கீம்ஸ் டெப்த்தாக இப்போ சொன்ன மெத்தடில் படிச்சுட்டு ரிமைனிங் டாப்பிக்கை வீக்லி கேப்சூல்லே மந்த்லி கேப்சூல் படித்தாலே நீங்கள் 20 மார்க் மேலே எடுத்துடலாம். இந்த 32ன்றது ஒரு 26, இங்கே 28ன்றது ஒரு 20 கொஸ்டின் வரை கவர் ஆகும். அதில் ஒரு 80% எடுத்தால் கூட நீங்கள் போதுமானது. 16 மார்க் வந்துடும் இந்த ஷிஃப்ட்டில், செகண்ட் ஷிஃப்ட்டில். இந்த ஷிஃப்ட்டில் 18 மார்க் வந்துடும். எக்ஸலண்ட் மார்க் அது. இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு நல்ல சூப்பரான மார்க்கு. ஸோ எப்படி எஃபெக்டிவாக ஸ்டடி சோர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு வேறு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அப்பப்போ சொல்லுவேன். பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாம் ஈஸி லெவல், மெயின்ஸ் லெவல் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அடுத்து ஷிஃப்ட் டு அனலைசிஸ்க்கு ஒரு வீடியோ கொடுப்பேன். அண்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. தென் உங்களுக்கு கண்டென்ட், மெயின்ஸ் கண்டென்ட் எடுத்துருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். டிஐ பார்ப்போம். டிஐ பஸ்ஸில் அது மாதிரிலாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன, நிறைய எக்ஸாம் இருக்குது. சில பேர் 80, 70 கீழே இருப்போம். அவங்களாம் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் அவர் PDF. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.